அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் அல்லாஹ் யாரை நாடுகிறானோ, யாரின் மீது பிரியம் வைக்கிறானோ அவர்கள் மட்டுமே ஓதக்கூடிய, அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ்தாலா ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துஆவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரஜப் மாதத்தில். இந்த ஒரு துஆவை இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய தேவைகளை முன்வைத்து இந்த துஆவை பார்த்து ஒரே ஒரு முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகள் குறித்து கேளுங்க. அல்லாஹ் தஆலா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுடைய அத்துணை தேவைகளுக்குமே பதில் தருவான். ஏன்னா இந்த துஆவை அல்லாஹ் நாடியவர்களை தவிர வேறு யாருமே ஓத முடியாது. இதை பற்றிய ஹதீஸ் என்ன, அந்த துஆ என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்லாஹ் யாரின் மீது பிரியம் வைக்கிறானோ அவர்களுக்கு இந்த துஆவை கற்றுத் தருகிறான். ஹஜ்ரத் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை நோக்கி, புரைதாவே, அல்லாஹ் யாருக்கு நலவை விரும்புகிறானோ அவர்களுக்கு இந்த துஆவை கற்றுத் தருகிறான் என்று கூறினார்கள். அந்த துஆ தான் இப்போ நம்ம பார்க்க போகிற துஆ. எவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு விஷயம் பாருங்க. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் இதை ஓதுறதுக்கு வாய்ப்பை கொடுக்குறான். அந்த துஆ என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி லஈஃபுன் ஃபகவ்விஃபி ரிலாக லஃபி வஹுது இலல் ஹைரி பினாசியத்தி வஜலில் இஸ்லாம முன்தஹா ரிலாஇ அல்லாஹும்ம இன்னி லஈஃபுன் ஃபகவ்வினி வஇன்னி ذلீலுன் ஃபஅஇஸ்ஸனி வஇன்னி ஃபகீருன் ஃபஅக்னினி யா அர்ஹமர் ராஹிமீன். இதனுடைய பொருளை கவனிங்க. யா அல்லாஹ்வே, நிச்சயமாக நான் பலவீனமாக இருக்கிறேன். என்னுடைய பலவீனத்தை உன்னுடைய திருப்தியை கொண்டு பலப்படுத்து. நன்மையின் பக்கம் என் நெற்றி முடியை பிடித்து கொண்டு செல்வாயாக. இஸ்லாத்தை எனது பொருத்தத்தின் எல்லையாக ஆக்கு. யா அல்லாஹ், நான் பலவீனமானவன், எனவே எனக்கு சக்தி கொடு. நிச்சயமாக நான் கேவலமானவன், எனவே எனக்கு கண்ணியம் வழங்கு. நிச்சயமாக நான் தேவையுடையவன், எனவே என்னை தேவையற்றவனாக ஆக்கு. கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே. இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு துஆ பாருங்க. இந்த ஒரு துஆவில் நம்முடைய தேவைகளும் நமக்கு நிறைவேறுது, இன்னும் நமது பிரச்சனைகளும் நமக்கு தீருது, இன்னும் அல்லாஹ்வினுடைய திருப்தி நமக்கு கிடைக்குது, இன்னும் கண்ணியம் கிடைக்குது, மரியாதை கிடைக்குது, அல்லாஹ்விடமிருந்து அனைத்துமே கிடைக்குது. அதாவது நாம் விரும்பக்கூடிய, நாம் தேடக்கூடிய அனைத்தையுமே இந்த துஆவின் மூலம் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் இந்த துஆவை அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ அவர்களுக்கு மட்டுமே ஓதக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஒரு துஆவை இந்த ரஜபுடைய மாதத்தில் பார்த்து ஒரே ஒரு முறை ஓதிட்டு உங்களுடைய கைகளை ஏந்தி துஆவை கேளுங்க. இன்னும் உங்களுடைய ஆசைகளை, விருப்பங்களை கேளுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அத்துணை ஆசைகளையுமே அல்லாஹ் கபூலாக்கி தருவான். அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் பார்த்து எல்லோருமே ஓத முயற்சி பண்ணுங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த புனிதமான மாதமாகிய ரஜபுடைய மாதத்தில் இது போல அனைத்தையும் பெற்றுத்தரக்கூடிய, இன்னும் அல்லாஹ்வினுடைய பிரியத்தையும் பெற்றுத்தரக்கூடிய திக்ருகளையும் துஆக்களையும் நல்லமல்களையும் செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.